அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் தாவேக்காவில் இணைந்தார் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. பரபரப்பு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இப்போ அதிரடியாக அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா கை வைத்திருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே அந்தர்பல்ட்டி வந்து அடித்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடியை வந்து இறக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள்லாம் தாவேக்கு போகக்கூடிய நிலை வந்து உருவாகும் அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக அதிமுக சல்லியாக உடையக்கூடிய நிலை வந்து உருவாகியிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தாவேக்கால இணைய போகிறதாக எஸ்பி சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து தாவேக்காவுக்கு பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்று மதியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. சில தாவேக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு யார் வந்து ஆதரவு வந்து அளிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக நிறைய கட்சிகள் ஆலோசனை கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருது. இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து அளிப்பதாகவும் இதில் வந்து தாமதம் வந்து காட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்றார் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகலேருந்து எஸ்பி வேலுமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக தாவேக்காவுக்கு தாவ போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பூகம் வந்து வெடித்திருக்கு. ஏற்கனவே சல்லியாக உடைந்திருக்கக்கூடிய நிலையில் தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடைந்துட்டு வந்து வராங்க. இதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்கில் முதல் வெற்றியாக பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதில் வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு அதிமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 அமைச்சர்கள் வந்து இப்போ செல்வதாக இப்போ தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக அரசியலில் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே நாளை விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியை வந்து ஏற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. நேற்று அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அமைச்சரவை கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா நடைபெற போகுது. அமைச்சரை 22 அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக லிஸ்ட்டு வந்து எடுத்திருக்காங்க. யார் யார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக தாவேக்கால யார் கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க அப்படின்ற நிலையில் அதிரடியாக நிறைய கட்சிகள் ஆலோசனை வந்து நடைபெற போகுது. இன்னும் சில மணி நேரத்தில் யாருக்கு வந்து கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க. இந்த அறிவிப்பில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற அமைச்சர்கள் சிவி சண்முகம் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு வந்து அளிக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியலில் ஒரு திடீர் மாற்றமாக வந்து நடைபெற்று வந்து வருது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.